அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 2/6/2024 ஞாயிற்றுக்கிழமை. இன்று சுப முகூர்த்த நாள், சுபகாரியங்கள் செய்வதற்கு ஒரு அற்புதமான நாள். ஏகாதசி விரத நாள். பெருமாள் மகாவிஷ்ணுவை வழிபட நல்ல பலன்கள் கிடைக்கும் நாள். நாளை வாஸ்து நாள். வாஸ்து காரியங்கள் செய்வதற்கு, பூமி பூஜை செய்வதற்கு அற்புதமான நாள். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும், தம்பதிகளுக்கு திருமண நாள் நல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் இந்த நாள் ஒரு அற்புதமான ஒரு நாளாக அமைய எல்லாம் வல்ல குருவாயூரப்பனின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விவரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள குரோதி வருஷம் வைகாசி மாதம் 20ஆம் நாள். இன்று அதிகாலை 3:25 வரை தசமி திதி உள்ளது. அதன் பின்னர் ஏகாதசி திதி உள்ளது. இன்று அதிகாலை 2:26 வரை உத்திரட்டாதி நட்சத்திரம் உள்ளது. அதன் பின்னர் ரேவதி நட்சத்திரம் உள்ளது. இன்று அதிகாலை 2:26 வரை சித்த யோகம் உள்ளது. அதிகாலை 5:51 வரை மரண யோகம் உள்ளது. அதன் பின்னர் மீண்டும் அமிர்த யோகம் உள்ள நாள். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரையும், மாலை 3:30 முதல் 4:30 வரையும் உள்ளது. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரையும், குளிகை நேரம் மாலை 3 முதல் 4:30 வரையும், யமகண்டம் மதியம் 12 முதல் 1:30 வரையும் உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, வெற்றிகளை தரக்கூடிய நாள். நினைத்ததை சாதிப்பீர்கள். வியாழ பகவான் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதனால் வீட்டிலே சுபகாரியங்கள் வரும் மாதங்களிலே நடப்பதற்கு நல்ல சகுனங்கள் தென்படும் நாள். திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் அமையும். மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கும் நல்ல துணைவர் அல்லது துணைவி கிடைப்பார்கள். கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகளை குறையும். அதே போல் இன்சூரன்ஸ், பேங்க் போன்ற துறைகளில் பணியாற்றுபவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. மாணவர்கள் நல்ல மதிப்பெண் வாங்குவீர்கள். வீட்டிலே உள்ள பெண்கள், குடும்பத் தலைவிகளுக்கு உங்களுக்கு பிடித்த ஆடை ஆபரணங்கள் எல்லாம் வாங்கி ஷாப்பிங் செய்து சந்தோஷமாக இருப்பீர்கள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 4. சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷப ராசி அன்பர்களே, கவலைகளை மறக்க வேண்டிய நாள். சில விஷயங்களை அப்படியே விட்டுறணும். திரும்ப ரிவைண்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. ஹிஸ்ட்ரியெல்லாம் பார்க்க போனால் சில நேரத்தில் நமக்கே சில விஷயங்கள் அப்செட் ஆகிடும். அதனால் திரும்ப திரும்ப அதை யோசிக்கக்கூடாது. வீடு, இடம், நிலம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் வேலை செய்கிறவர்களுக்கு அனுகூலமான நாள். அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், பொது வாழ்விலே இருப்பவர்கள், சமூக சேவையாளர்கள் நல்ல அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும். கட்சி தலைமையிடமிருந்து நல்ல செய்திகள் எல்லாம் உங்களுக்கு சேரும். வெளியூர், வெளிநாட்டு பயணங்கள் அனுகூலத்தை தரும். சகோதர சகோதரியுடன் பிரச்சனை இருக்கும், ஆனால் அதை பெருசாக எடுத்துக்கக்கூடாது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் நீலம். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. மிதுன ராசி அன்பர்களே, பணம் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டிய நாள். வியாழ பகவான் உங்களுக்கு அனுகூலமாக இல்லை. சில விஷயங்கள் நீங்கள் நடக்கிறத வச்சு தான் உங்களுக்கு வெளியில் ஒரு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அதனால் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். கோபம் வர்ற மாதிரி சில விஷயங்கள் நடக்கும், இருந்தாலும் விட்டு கொடுத்து போகணும். வண்டி வாகனங்களில் போகிறபோது மிதமான வேகத்தில் போகிறது நல்லது. யாராவது எதிரில் சண்டை போட்டால் கூட ஒன்றும் திரும்பி பேசக்கூடாது.
சரிப்பா போயான்ட்டு போயிட்டே இருக்க வேண்டிய நாள். விவசாயிகள், விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அக்வாரியம் வைத்திருப்பவர்கள், ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். கலைத்துறையினருக்கு பணவரவு உண்டு. ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு அனுகூலமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மீனாட்சி அம்மன் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டமான எண் 2. சந்திர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கடக ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கும் நாள். சூரிய பகவானால் பொருளாதார ரீதியில் இருந்த பிரச்சனைகள் குறையும். இதே மாதிரி புதன் பகவானால் சில நல்ல விஷயங்கள் நடக்கும். சொந்த வீடு வாங்கியாச்சு, ஆனால் இன்னும் சொந்த வீட்டுக்கு போகலை, வாடகை வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு சொந்த வீட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் வருகின்ற நாள் காலம். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு அற்புதமான நாள். ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்கள், ஆன்லைனில் டியூஷன் எடுக்கிறவர்கள், ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறவர்கள், கோச்சிங் சென்டர் நடத்துவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் இந்த நாள். ஹாஸ்பிட்டல்ஸ், கிளினிக் நடத்துபவர்கள், ஃபார்மசி வைத்திருப்பவர்கள், மெடிக்கல் ஸ்டோர்ஸ் வைத்திருக்கிறவங்க, உங்களுக்கெல்லாம் நல்ல அனுகூலத்தை தரக்கூடிய நாள் இந்த நாள். மாணவர்கள் பழைய நண்பர்களை சந்திப்பீர்கள், சந்தோஷமாக இருப்பீர்கள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 2. சூரியன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கும் நாள். வெளிநாட்டிலிருந்து நீங்கள் எதிர்பார்த்த சில உதவிகள் உங்கள் நண்பர்கள் மூலமாகவோ அல்லது உங்கள் ரிலேஷன்ஸ் உறவினர்கள் மூலமாகவோ நடக்கும். உங்களுடைய பிள்ளைகளை வெளிநாட்டிலே அனுப்பி படிக்க வைக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதற்கான முயற்சியில் நீங்கள் ஈடுபடலாம். என்ஜினியரிங் படிக்கும் மாணவர்களுக்கு அனுகூலமான நாள். இன்று கெமிக்கல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள், நகைக்கடை, அடகுக்கடை வைத்திருப்பவர்கள், ஜவுளிக்கடை, டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் பிஸ்னஸ் பண்ணவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். டிரைவராக இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான நாள். நல்ல தகவல்கள் சேரும். புது பொறுப்பெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் உள்ள நாள். சட்டத்துறையில் இருப்பவர்கள், வக்கீல்களாக இருப்பவர்கள், சமூகத்தில் நல்ல அந்தஸ்து கிடைக்கக்கூடிய ஒரு நாள். சகோதரிகளுடன் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். பண விரயமும் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளி அம்பாள் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 1. கன்னிராசி அன்பர்களே, கனவுகள் மெய்ப்படும் நாள். ரொம்ப நாளாக டூர் போகணும், அது லோக்கல்லையாக இருக்கட்டும், வேறு ஸ்டேட்டாக இருக்கட்டும், வெளிநாடு போகணும் அப்படின்னு நினைத்துட்டு இருக்கிறவர்களுக்கு உங்களுடைய ஆசைக்கேற்ப, உங்களுடைய பட்ஜெட்டுக்கேற்ப அந்த கனவு நனவாகும். சந்தோஷமாக இருப்பீர்கள். பெரியவர்கள், முதியவர்களுடைய ஆரோக்கியம் மேம்படும். மருத்துவ செலவுகள் குறையும். மூட்டு வலி, முதுகு வலி, கழுத்து வலி, ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ரிலீஃப் கிடைக்கக்கூடிய நாள். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். வெளிநாட்டிலேருந்து தாய்நாடு, சொந்த ஊருக்கு வரோம், அவர்களுக்கும் இன்னைக்கு அற்புதமான ஒரு நாள். ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். பியூட்டிஷியனாக இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். கெமிக்கல், ஃபர்னிச்சர் மற்றும் ஸ்டீல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள், ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்களுக்கும் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி குபேரர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 8. சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி அன்பர்களே, நல்ல செய்திகள் எல்லாம் வர்ற நாள். கடன் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அலுவலகத்தில் பணிபுரியும் பெண்களுக்கு ப்ரமோஷன் அல்லது டிரான்ஸ்ஃபர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அனுகூலத்தை தரும். ஐடி, பிபிஓ, கால் சென்டர், கேபிஓ, டெலிகாம் செக்டரில் வேலை செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு. ஊர் மாற்றம், வீடு மாற்றம், இடமாற்றத்தை பற்றிய சிந்தனைகள் எல்லாம் சேரும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும்.
தெரியாதவங்கள்ட்டலாம் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அதே மாதிரி வியாபாரிகள் பிஸ்னஸ் சீக்ரெட்டை எல்லாத்தையும் ஷேர் பண்ணாதீங்க. ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். கலைத்துறையினருக்கு பணவரவு உண்டு. மியூசிஷியனாக இருப்பவர்கள், டெக்னீஷியனாக இருப்பவர்கள், மியூசிக் பேண்ட் வைத்திருப்பவர்கள், சிங்கராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு, சிறப்பான வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டமான எண் 2. செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, விரயம் செலவை கட்டுப்படுத்த வேண்டிய நாள். பட்ஜெட்டுக்கு மீறி வாங்காதீங்க. 25,000 ரூபாய்க்கு ஃபோன் வாங்க போகிறீங்கன்னா அந்த 25,000 ரூபாய்க்கு வாங்க, 35,000 ரூபாய்க்கு போகாதீங்க. ஏன்னா நாளைக்கு அதை ஃபேஸ் பண்ண போகிறது நீங்கள் தான். கடன் விஷயங்களிலே ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டிய நாள். வாகனங்களில் செல்லும் பொழுது மிதமான வேகத்தில் செல்லணும். ஓவர் ஸ்பீடு வேண்டவே வேண்டாம். அரசியல்வாதிகளுக்கு சில பிரச்சனைகள் வந்து சேரும். எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். சனி பகவானால் ஆரோக்கிய விஷயத்திலே சில தொல்லைகள் வந்து சேரும். தாயுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். மருத்துவ செலவுகள் காத்திருக்கின்றன. வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் கிடைப்பதில் கொஞ்சம் தடைகள் தாமதங்கள்லாம் வரும். ஆனால் சிச்சுவேஷன் மாறும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு, முத்தான வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டமான எண் 5. தனுசு ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கும் நாள். வீடு இடம் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறையும். நண்பர்கள் மூலமாக நல்ல செய்தி வந்து சேரும். படித்து முடித்து வேலை கிடைக்கலையே அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்தவர்கள், மரைன் இன்ஜினியரிங் படித்த மாணவர்கள், சிவில் இன்ஜினியரிங் படித்த மாணவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் அமையும். பயணங்கள், குறிப்பாக இரவு நேர பயணத்தை தவிர்ப்பது நல்லது. ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள்லாம் வரும், பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணுறவர்களுக்கும் நல்ல லாபங்கள் கிடைக்கும். ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டமான எண் 1. சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசி என்பர்களே, மகத்தான நாள். 7.5 சனி காலமாக இருந்தாலும் உங்களுக்கு குருவுடைய, அதாவது வியாழ பகவானுடைய அனுகிரகம் இப்போ இருக்குது. அதனால் சில விஷயங்கள்லாம் எதிர்பாராத மாதிரி டக்கு டக்குன்னு நடக்கும். சுபகாரியங்கள் நடக்கும். சுப விரயங்கள் உண்டு. திருமணம் கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தள்ளி தள்ளி போன விஷயங்கள் எல்லாம் இப்போ நடக்கும். அதே மாதிரி பிஸ்னஸ் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலைமை கொஞ்சம் குறையும். திடீர்னு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு புது கஸ்டமர்ஸ்க்கெல்லாம் கிடைப்பார்கள். இன்டீரியர் டெக்கரேட்டராக இருப்பவர்கள், இன்டீரியர் டிசைனராக இருப்பவர்கள், ஆர்கிடெக்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள். மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு புது வாய்ப்புகள் வந்து சேரும். புரோக்கராக மீடியேட்டராக இருப்பவர்களுக்கும் பணவரவு உண்டு. மாணவர்கள், குறிப்பாக வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. அதே மாதிரி பேங்க் இன்சூரன்ஸ் செக்டாரில் வேலை செய்பவர்களுக்கு டிரான்ஸ்ஃபர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 4. கும்பராசி அன்பர்களே, கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டிய நாள். கோபம் வர மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். வீட்டில் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் நடக்கும். தாய் தந்தையோட சில மனஸ்தாபங்கள்லாம் வரும். பட் ஆனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. உங்களுக்கு 7.5 சனி காலம். வாய் வார்த்தையில் கவனமாக இருக்கணும். லூஸ் டாக் கூடாது. ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்கள் வழியிலே சில அனுகூலங்கள் வந்து சேரும். சினிமா மற்றும் சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு பயணங்கள் பிரயாணங்கள் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி அரசியல்வாதிகளுக்கும் விரய செலவுகள் காத்திருக்கின்றன.
வாகனம் மாற்றணும், புது வாகனம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதுக்கான முயற்சியில் நீங்கள் ஈடுபடலாம். உங்கள் சுய ஜாதகத்தை அதுக்கான பலன் இருக்காங்கிறத செக் பண்ணி பாருங்கள். விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், நடைபாதை வியாபாரிகள், பூ பழம் காய்கறி வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபம் கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 3. வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மீனம் ராசி அன்பர்களே, பொறுமையா இருந்து சாதிக்க வேண்டிய நாள். வீட்டில் உள்ள சகோதர சகோதரிகளுடன் சில பிரச்சனைகள் வந்து சேரும். அதனால கவனமா இருக்கணும். சில விஷயங்கள்ல நீங்கள் எவ்வளோதான் விட்டு கொடுத்து போனாலும் அவங்க விஷயத்தில் அவங்க கராராகவே இருப்பாங்க. பட் வேற வழி இல்லை. மனைவி வழியிலும் சில பிரச்சனைகள் வந்து சேரும். அதே மாதிரி மனைவிக்கு கணவன் வழியிலையும் சில பிரச்சனைகள் வந்து சேரும். வியாபாரிகள் தொழிலதிபர்களுக்கு போட்டி உள்ள நாள். டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ், ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள், மெஸ் வைத்திருப்பவர்கள், டிஃபன் சென்டர் வைத்திருப்பவர்கள், பார் வைத்திருப்பவர்கள், பேக்கரி வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபம் கிடைக்கும். பியூட்டிஷியனாக இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு, பயன்படுத்திக் கொள்ளுங்கள். யோகா ஆசிரியர்கள், ஃபிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்கள், நியூட்ரிஷனிஸ்டாக இருப்பவர்கள், லாங்குவேஜ் ட்ரெயினராக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். இன்று நீங்கள் அற்புதமான பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 7. இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அற்புதமான நாளாகவும் எல்லா விதமான நன்மைகளையும் வெற்றிகளையும் தரக்கூடிய நாளாக இருக்க எல்லாம் வல்ல நைனை நாகபூஷணி அம்மனின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.